ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மெமரிசஸ் ஆஃப் சம்மர். இது ரொம்ப எமோஷனலான ஒரு கமிங்கேஜ் ட்ராமா மூவி. போர்ட்ரிக்னு ஒரு பையன் அவன் ஸ்கூலில் முடிஞ்சு போச்சு. ஸோ சம்மர் வெக்கேஷன் அவங்க அம்மாவோட ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா ஜாலியாக தான் இருக்காங்க. எல்லா நேரமும் இந்த பையன் கூடயே இருந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் போக போக அவங்க நடவடிக்கையில் மாற்றம் வந்துட்டு இருக்கு. அடிக்கடி இந்த பையனை விட்டுட்டு போகிறது, நேரத்தில் வெளியே போகிறது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இந்த பையன் சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறான். இவங்க அம்மாவுக்கு அஃபர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பையனுக்கு நல்ல பாதிப்பில் வருது. இதனால் அந்த பையனுக்கு ஏற்படுற பாதிப்புகள் என்ன, இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம் தான் மெமரிசஸ் ஆஃப் சம்மர். இதை கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவி கூட சொல்லலாம். ஒரு சின்ன பையன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு அப்பா அம்மா படுறது எப்படிலாம் இருக்குது, இதோ ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. சரி, இப்போ வாங்க மெமரிசஸ் ஆஃப் சம்மருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே போர்ட்ரிக்னு ஒரு பையன் அமைக்கிறாங்க. பார்த்தா அந்த பையனுக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும். ஆக்சுவலாக அவனுக்கு இப்போ தான் லீவில் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்குது. இவனுக்கு அம்மா சேர்ந்து போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தா ரயில்வே ட்ராக் இருக்கும். எங்கள் அம்மா அந்த பையனோட போயிட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா அந்த பையன் காணாம போயிருப்பான். திரும்பி பார்த்தா அந்த ரயில்வே ட்ராக்ல இருப்பான். இதை பார்க்குற நமக்கு ஒன்றும் புரியாது. கரெக்டாக அப்பன்னு பார்த்து ரயில்வே கேட்டு க்ளோஸ் ஆகுது. அந்த பக்கம் இருந்து வேகமாக ட்ரெயின் வந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம செம்ம பயந்து போயிடுவாங்க. டே போர்ட்ரிக், அங்கடா பண்ணுற, அம்மா கிட்ட வாவான்னு கத்துறாங்க. ஆனால் அந்த போய் கேட்க மாட்டான். நடு ட்ராக்ல அப்படி நிற்கிறான். இதோட சீட் கட்டாது. ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அவ ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் போப்போ தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ண நடக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி பார்த்தா நம்ம போட்டு இருக்கல, அவன் ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த ஒரு மாதம் சம்மர் ஹாலிடே தான். நல்லா ஜாலியாக அவங்க அம்மா எடுக்கலான்னு இருப்பான். ஆக்சுவலாக போர்ட்ரிக்கோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். ஆனவொன்னே வேலைன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிடுவார். எப்போவாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க அப்பா வீட்டுக்கு வருவார். இதனால் இவனுக்கு அவங்க அப்பா மேலே பெருசாக டிஷ்ல இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மாவோட தான் இருப்பான். பார்த்தா அவங்க அம்மாட்ட கேட்டது மாதிரி தான். அவங்களுக்கு நம்ம ஹீரோன்னு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலுமே அவங்க கூட இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ வேறு கரெக்டாக சம்மருக்காக லீவ் விட்டுருக்காங்க. இந்த பையனுக்கு வீட்டில் இருக்க போர் அடிச்சிட்டே இருக்குது. சரி, இந்த அம்மா இந்த பையனை ஊருக்கு ஒதுக்குமே கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு லேக் இருக்கும். ஜாலியாக பையன் கூட குளிச்சுட்டு செஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக போர்ட்ரிக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, எப்பவுமே அந்த பையன் கூட செஸ் விளாண்டுட்டு கார்டு கேம் விளாடுவாங்க. இந்த மாதிரி லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. வீட்டில் இருக்கிறப்ப கூட அந்த படம் சும்மா விட மாட்டாங்க. டேய், என்னோட பார்த்தா டிவியை பார்த்துட்டு இருக்க, வா அம்மாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு அந்த ஜாலியாக பழகுவாங்க. இந்த மாதிரி தான் ஹீரோக்கும் அவங்க அம்மா கழிச்சுட்டு இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு போர் அடிக்கும்ல. சரி, நான் அவன் அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்க போவான். பார்த்து இவனுக்கு கூபான்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வீட்டுக்கு போய், டே கூபா எங்கடா இருக்க, வெளியே வாடம் கலவுட்டு இருக்கிறப்ப பார்த்து அவங்க அம்மா வருவாங்க. டே எவன்டா ஜெலமாக கலவுட்டு வந்தது, நீயோட கேட்குறப்ப சாரி ஆண்டி, கூபா உள்ள இருப்பாள், அவனை தான் பார்க்காந்து கேட்டா, டே அவளை இங்கே கிடையாது, அவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டான், வர்றதுக்கு ஒரு மாதம் சொல்கிறப்ப இது பார்க்குறவனுக்கு என்ன செய்ய தெரில. சுற்றி முற்றி பார்த்தா நல்ல சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்களே, எல்லோரும் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவனுக்கு கடுப்பு வருது. சரி, அவனு சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் ஊரில் பார்த்தா லேக் இருக்கும், அந்த இடத்துக்கு போவான். பார்த்து சம்மர் ஹாலிடேங்கிறனால எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லோரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு தான் ஃப்ரெண்டு யாருமே ரொம்ப தனியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு பக்கத்தில் இன்னொரு பக்கம் வந்துருப்பான். பார்த்தா அவனுமே நம்ம ஹீரோ மாதிரி தான், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் ரொம்ப தனியாக உட்காந்துட்டு இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அங்கே வருவான். சும்மா நம்ம வீட்டு பேசலாம் பார்க்குறப்ப இவன் கண்டுக்கிற மாதிரி தெரில, அமைதியாக உட்காந்துருப்பான். ஆனால் அந்த பையன்களத்தில் பார்த்தா ஒரு வித்தியாசமாக செயின் இருக்கு. ஆமாம், இது என்ன செயின், பார்க்கவே அழகாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இதுவா, இது எங்கள் அப்பா பண்ணி கொடுத்தது, உள்ளே பூச்சி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறப்ப இவனு அதை பார்ப்பான். பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கூழாங்கல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு தட்டாம்பூச்சி இருக்கும். இவனு அதை பாட்டு இருக்கிறப்ப, ஹே உனக்கு செயின் பிடிச்சிருக்கா, வேணா வச்சுக்கோ, எங்கள் அப்பாட்ட சொன்னால் இதே மாதிரி செஞ்சு தருவார், நான் அவனை அதை வாங்கிக்கோன்னு சொல்கிறப்ப இது உனக்கு பிடிக்கவே இல்லை, இல்லை எனக்கெல்லாம் தேவையில்லை, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அங்கேருந்து போதான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா இந்த பையனுக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் கூட இருக்காரு, அவனுக்காக நிறைய பண்ணி தர்றாருல. ஆனால் இவங்க அப்பா அவனை கண்டுக்காம வேலை அணைஞ்சிட்டு இருக்காருல, இதனால் லைட்டாக ஒரு கோவம் இருக்கும். ஸோ அந்த பையன்கிட்ட பேசாமலேயே அவன் மட்டும் கிளம்பி போயிடுவான். தென் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா ட்ரெஸ்லாம் இருப்பான். ஆனால் பார்த்தா அவங்க அம்மா ட்ரெஸ்லாம் போட்டு கிளம்புன மாதிரி இருக்கு. அம்மா எங்கே போகிற, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா செஸ் விளாட்லாம் சொல்கிறப்ப, இல்லைடா அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம செஸ் விளாட் நாடு விளாட்லாம், இப்போ நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேலை எதுவும் கிடையாது, இப்போ வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே வேலைன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் புரியாமல் இருப்பான். இப்போ அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி, அந்த பீச்சுக்கு போனோமே, அங்கேயே ஒரு பையன் இருந்தான், அவனே அதை பார்க்க போகணும்னு சொல்லி திரும்ப அந்த பீச்சுக்கு போவான். பட் வந்து பார்த்தா பீச்சில் ஒரு கூட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு பையன் லேக்கில் குளிச்சுட்டு இருந்தப்ப தண்ணியில் மூடி இறந்து போயிருப்பான். அவனை தூக்கம் இருக்கா செக்யூரிட்டியில் வந்துருப்பாங்க. அந்த பையன் அங்கே கூட்டி போகிறப்ப இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறந்து போன பையனோட அம்மா பக்கத்தில் அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இப்போதைக்கு இவங்ககிட்ட விளாட்றதுக்கு யாருமே இல்லை. சரி, நானும் அமைதியாக உட்காந்துருப்பான். பார்த்தா அங்கேயே 4 பசங்க இருப்பாங்க. டே என்னடா அமைதியாக உட்காந்துருக்க, வா எங்களோட சேர்ந்துக்கோ, ஜாலியாக விளாட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கி இவங்க அப்படியே போயிடுது. நைட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா இருப்பாங்க. அப்படியே நைட்டு படுத்துங்குறான். பார்த்தா அடுத்த நாள் காலை ஆயிரும். திரும்ப அவங்க அம்மாவோட உட்காந்துட்டு ஜாலி செஸ் விளாண்டுட்டு இருப்பான். ஆனால் பார்த்தா அவங்க அம்மா வேணுமே தோக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமாகவே கேம் முடிக்கணுங்கிறதுக்காக வேணை தூத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா குழந்தை வரும். பார்த்தா குழந்தை கழிச்சு புதுசாக ட்ரெஸ் போட்டுருக்காங்க. எங்கேயும் வெளியே கிளம்புற மாதிரி இருக்குது. இதை பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அம்மா இன்னைக்கு எங்கேயும் வெளியே போறியா, எங்கே கிளம்புறேன்னு கேட்டால், ஆமாடா ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வர்றதுக்கு ரொம்ப லேட்டரான ஆகும், நீ அம்மா தராத, பேசாமல் படுத்துங்கன்னு சொல்லி அவங்க அம்மா படம் கிளம்பி போயிடுவாங்க. இவனு அம்மா எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எட்டி பார்ப்பான்.
பார்த்து அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நபர் இருப்பார். அவர் போட்டு ஜாலியாக இவங்க அம்மா அங்கேருந்து கூட்டி போவார். இதை பார்த்து இந்த பையன் செம்மையாக கடுப்பாயிரும். அவன் பெட்டில் உட்காந்து நிறைய மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். பார்த்து எங்கள் அம்மா கிளம்பியிருப்பாங்களே, அப்போ அவங்க ஃபேஸில் ஒரு வயன் ஸ்மைலை பார்த்துருப்பான். இந்த மாதிரி ஸ்மைலை இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்லை. இவங்க அப்பாவோட படம் வரப்போ கூட அந்த மாதிரி அவங்க அம்மா இருந்ததே இல்லை. இப்போ இந்த ஆள் கூட போகிறாங்கன்னா என்னவா இருக்கும், நம்ம அம்மா எதுவும் தப்பு பண்ணுறாங்களா, இது அப்பா கிட்ட சொல்லாமல் சொல்லிட்டு நிறைய விஷயம் மைண்ட் ஓடிட்டே இருக்கு. இதனால் நைட்லாம் ஒழுங்காக தூக்கமாக இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி போய் வச்சுட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த கால் ஆயிரும். வழக்கம் போல் காலையில் வெளியே போய் விளாட பார்க்குறப்ப இவங்க வீட்டு பக்கத்துலேயே புதுசாக கார் வருது. பார்த்தா அந்த கார்லேருந்து மைக்கன்னு ஒரு பொண்ணு கீழே இறங்குறா. பார்த்தா இந்த பொண்ணு வேற ஊர் சேர்ந்தவ. சம்மர் ஹாலிடேக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பா. அந்த பொண்ணு சொந்தக்காரங்க இந்த ஊரில் இருக்காங்க போல. அந்த பொண்ணு பாட்டு கார்லேருந்து கீழே நீங்கள் போகிறப்ப இந்த பையோட அந்த பொண்ணை பார்க்கும். இந்த வயசில் அந்த பொண்ணு ஒரு ஆசை வந்துடும். ஸோ வெறிக்க அந்த பொண்ணை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு ரூமில் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான். பார்த்தா அவங்க அம்மா இப்பயும் கிளம்புற மாதிரி இருக்கு. நேற்று நைட்டு தான் அவங்க அம்மா அந்த ஆள் கூட வெளியே போயிருப்பாங்க. பார்த்தா இப்போ காலையில் போகிறாங்களே, இதை பார்த்துன்னு செம்மையாக கடுப்பாயிருது. அம்மா எப்படி இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தோம் பக்கத்தில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்க அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வரப்ப ட்ரெஸ்ஸை தட்டி விட்டுருவான். இதை பார்த்து அவங்க அம்மா செம்மையாக கடுப்பாயிரும். டே ட்ரெஸ்ஸை நான் அடிச்சிட்டே இப்போ நான் அப்புறம் வெளியே போகிறது ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடி நடிப்பாங்க. இது பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு இது வரைக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி திட்டுறதே கிடையாது. இப்போ வர அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். போச்சு நம்ம அம்மா ஆளே மாட்டாங்க, இப்போலாம் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளால பாசம் இல்லாமல் போச்சுன்னு நினச்சி இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா எனக்கு நைட் ஆயிரும். அவங்க அம்மா வர வரைக்கும் தூங்க அப்படி முடிச்சிருப்பான். பார்த்து நடுராத்திரி அவங்க அம்மா வருவாங்க. வரப்பே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. காலையில் போகிறப்ப தானே அந்த பையனை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா புதுசாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பையனோட பழகிட்டு இருக்காங்களே, அவன் புதுசாக இருந்திருப்பான் போல். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து இவனுக்கோ அதிகமாகிட்டே இருக்குது. போப்போ இப்போலாம் அவனுக்கு அவங்க அம்மா பிடிக்கவே இல்லை. எதுவுமே பேசாமல் நைட்டு போட்டு தூங்கிடுவான். பார்த்தா அடுத்தான் காலாயிரும். இவனுக்கு அந்த பக்கத்து வீட்டு இருக்கிற பொண்ணு பார்க்க ஆசையாக இருக்குது. ஸோ மெதுவாக சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு வீட்டு பக்கமாக போவான். எப்படியோ அந்த பொண்ணை பார்க்க முடியும்னு பார்க்குறப்ப பார்த்தா அந்த பொண்ணு ஓடி வரா. வேகமாக ஓடி வந்தவ பார்த்தா குறுக்கால மீறி இருப்பானா. இதை பார்த்து ஒரு கோவம் வருது. டேய் நீ யாரை குறுக்கால இருக்க, மறுபடியும் இங்கேருந்து போடன்னு சொல்லிட்டு அவன் தள்ளிட்டு ஓடிட்டு இருப்பா. இதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. சேர்னு வழக்கம் போல் அந்த லேக்கு போவான். நைட் வந்ததுக்கப்புறம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். பார்த்து இன்றைக்கி நைட்டுமே அவன் வெளியே போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஆர்வம் அதிகமாகிருச்சு. நைட் நம்ம அம்மா எங்கே தான் போகிறாங்க, இன்றைக்கி அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாத்திலே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த ஊரில் ஒரு பிரிட்ஜ் ஏரியா மாதிரி இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப இவனு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். பார்த்தா சடனாக அந்த வழியாக ஒரு மான்குட்டி வரும். அந்த மான்குட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மான்குட்டி பார்த்துட்டு எங்கள் அம்மா கொடிக்காம விட்டுருவான். பார்த்தா கொண்டா கழிச்சு உங்கள் அம்மா காணாமல் போயிடுவாங்க. சே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே, சரி நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா அடுத்த நாள் திரும்ப சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பொண்ணை பார்க்கலாம் தான் போவான். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணை விட்டு பேசிகிட்டு இருக்கோம். டேய் நேற்று நீ தானே என் வீட்டு பக்கத்தில் இருந்தது, சாரி நேற்று போகிற அவசரம் தள்ளிவிட்டு போயிட்டேன், உன் பேர் என்ன கேட்குறப்ப அவனை போட்டிருக்குன்னு சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணை பற்றி கேட்க ஆரம்பிப்பான். ஆமாம் நேற்று என்னாச்சு, எதுக்கு வேகமாக வந்து போனேன்னு கேட்டால் எல்லாத்துக்காரும் எங்கள் அம்மா தான் நேற்று நம்ம துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு அப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கோச்சிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. சரி நான் உனக்கு ஊர் சுற்றி காட்டவா, நீ எங்கூட வான்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த பொண்ணை கூட்டிட்டு போவான். பார்த்தா எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஜாலியாக எங்கெங்கெல்லாம் போவானோ அங்கெல்லாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போவான். லேக்கில் குளிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வருவான். பார்த்து வீட்டோட கதவை யார் தட்டுற மாதிரி இருக்கும். சேர்ந்து திறந்து பார்த்தா அவள் வந்துருப்பாங்க. தம்பி உங்கள் அம்மா வீட்டில் இல்லையா, உங்கள் அம்மா எங்கன்னு கேட்டால் தெரில ஆண்டி வெளியே போயிருக்காங்க, வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறப்ப எவ்வளோ லேட்டாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா வராமல் இங்கேருந்து போமான்னு சொல்லிட்டு அவங்க கூட உள்ளே போயிடுவாங்க. எதுவுமே பேசாமல் அவங்க கூட அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து அந்த பயில் கொண்டு முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பான். சரி எதாவது கெஸ்ட்டு போல ட்ரிங்க்ஸ்லாம் தருவான்னு சொல்லிட்டு ஜூஸில் ஊற்றி கொடுப்பானா. இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்து அந்த பையனால் புரிஞ்சிக்க முடியுது. ஆக்சுவலி அவங்க யாருன்னா இவங்க அம்மா ஒரு ஆளோட ஆஃபரில் இருக்காங்களே அந்த ஆளோட ஒய்ஃபு. இந்த விஷயம் லேடி தெரிஞ்சு போல் இதை பற்றி கேட்கலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த லேடிக்கு இப்படி ஒரு பையன் இருக்காங்களே இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால் எதுவுமே பேசாமல் அழுட்டாங்கன்னு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து போட்டிருக்கு அவங்க அம்மாவோட கோவம் வருது. பார்த்தா அடுத்த நாள் இவங்க அப்பா வந்து ஃபோன் வரும். எங்கள் அம்மா ஃபோன் எடுத்து என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு அடுத்து நான் வீடு கொடுப்பாங்க. இவனு ஃபோனை வாங்கிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா போட்டிருக்க பார்த்து டே போட்ரிக் எப்படி இருக்க, அம்மாவோட ஹாப்பியாக இருக்குன்னு கேட்குறப்ப இவனுக்கு என்ன சொல்ல தெரில. ஏன்னா இப்போலாம் அவங்க அம்மா வெளியே போயிட்டு இருக்காங்களே இதை பற்றி அப்பாவோட சொல்ல மாட்டாமன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா அம்மாவோட ஹாப்பியாக தான் இருப்பேன், நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்க கேட்குறப்ப வரண்டா சரி ஃபோன் ஆகின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோன் வச்சுருவாங்க. இதெல்லாம் பக்கத்துலேருந்து அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு பையனுக்கள் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதனால் மெதுவாக அந்த பையனை பேசி பார்ப்பாங்க. டேய் என்ன நான் வெளியே எங்கே போகிறேன் எதுக்காக போகிறேன் எல்லாம் தெரியும் போலியே, என்ன உங்கள் அப்பா சொல்ல போறியா, சொல்லுவேன்னு கேட்டால் ஆமாம் சொல்லுவேன், அப்பாவோட கஷ்டப்படுற தெரியுமா, நமக்காக ஒரு அங்கே போய் வேலை பார்க்குறாரு, நான் கண்டிப்பாக அப்பாவோட சொல்லுன்னு சொல்கிறப்ப டேய் உங்கள் அப்பா நான் கஷ்டப்படுறாரு, சொல்லப்போனால் நான் தான் கஷ்டப்படுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அப்பா ஒரு சவம் கொடுத்ததில்ல, தினமும் வீட்டிலையும் சும்மா இருந்து அமைதியாக மாதிரி தான் இருக்குது, உங்கள் அப்பா நான் தர வேண்டியதை ஒருத்தனை தந்தார், நான் அது கூட பழகிட்டு இருக்கேன், இல்லைன்னு தப்பு இருக்குது, டேய் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ, இதை பற்றி நீ அப்பாவோட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்ப
இது பார்க்கறவனுக்கு என்ன செய்ய தெரியல. ஏன்னா இவனுக்கு இவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். இவங்க அப்பா ஒன்று பிடிச்சதை விட இவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை போய் அப்பா கிட்ட சொன்னோம்னா அம்மா நம்மளை வெறுத்துருவாங்களோ, நம்மளோட பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அவங்க அம்மா ஹக் பண்ணி அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்த காலாயிரும். அந்த மைக்காங்கிற பொண்ணை கூப்பிட்டு வழக்கம்போல லேக் போவான். 2 பேரும் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு திரும்ப வீட்டுக்குள்ளான் இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே பார்த்து சில பெரிய பசங்களும் வருவாங்க. இந்த பொண்ணு அவங்களுக்குங்கிற பேரில் நம்ம வீடு பிடிச்சி வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தோன்னு கோந்து வருது. டே அந்த பொண்ணு பண்ணாதீங்க விடுன்னு கத்துறப்ப பார்த்தா இது பேச பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் அவங்க கூட வந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி ஆகணும் வழக்கமாக வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா நைட் ஆனதும் அவங்க அம்மா திரும்ப இங்கேருந்து கிளம்பலாம் வைப்பாங்க. இதை பார்த்தோன்னு கோந்து வருது. அதனால டோர் லாக் பண்ணி வச்சிருப்பானா. எங்கள் அம்மா காத்து வெளியே போலாம் பார்க்குறப்ப பார்த்து டோர் லாக் ஆயிருந்துருக்கு. டே போட்ரி என்னடா பண்ணிட்டு இருக்க, மரியாதை சாவி கொடுன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா தரமாட்டேன், நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவங்களுக்கு கோந்து வருது. டே டைம் போயிட்டே இருக்கு சீக்கிரம் நான் இங்கேருந்து போயிடணும், சாவி குறான்னு சொல்லிட்டு அவங்க பையன் கழுத்து நிற்க ஆரம்பிப்பாங்க. கையெல்லாம் போட்டு அமுக்கி அவங்ககிட்ட சாவி பிடிக்கிறவங்க. இதை பார்த்தவங்க ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இப்போலாம் போப்போ அவங்க அம்மா ரொம்ப விளையாட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட பாசமும் இல்லாமல் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே. இதை பார்த்தவனுக்கு கோந்து வருது. சரி அடுத்த நாள் திரும்ப மைக்கா பார்க்கலாம் போவான். பார்த்தா மைக்கோட வீட்டில் மைக்கா இருக்க மாட்டா. இதை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி இன்றைக்கி தனியாக தான் இருக்கும் போலியே, தனியாகவே இருப்பேன்னு சொல்லிட்டு இவனோட தனி லேக் போவான். ஸோ ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்து குளிச்சுட்டு அவனோட வீட்டுக்குள்ளான் இருப்பான். அப்போ நைட் நேரம் பார்த்தா அந்த லேக் பக்கத்தில் பார்த்தா ஒரு காடு பார் இருக்கும். அங்கே நெருப்பத்தி வச்ச மாதிரி இருக்குது. சரின்னு எட்டி பார்த்தா மைக்கு அங்கே தான் இருப்பா. நேற்று கூட சில பசங்களும் அம்புழுத்து இருப்பாங்களே, பார்த்தா அந்த பையன் கூட அந்த மைக்கங்கிறப்ப ஒன்றாந்துட்டு இருக்கா. 2 பேரும் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னு செம்மையாக கடுப்பாயிரும். இவன் வாழ்க்கையில் மோசமாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா எவ்வளோ பழகிட்டு இருக்காங்க, மைக்காவது நம்மளோட நல்லா பழகிறாலும் பார்த்தா இப்போ இவங்க கூட பழகிட்டு இருக்கால. இதெல்லாம் பார்த்தோன்னு செம்மையாக கடுப்பாயிரும். ரொம்ப கோமானவன் வீட்டுக்கு வருவான். வந்து பார்த்தா அவங்க அம்மா திரும்ப கிளம்பிட்டு இருப்பாங்களா. இது பார்த்தோன்னு கோவம் வருது. இன்னைக்கு அம்மா இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதோட நின்றுட்டு இருப்பான். அம்மா இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கணும், இங்கேயே இருன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கோவம் வருது. டே போட்ரிக் மரியாதை இங்கேருந்து போடா, இல்லைன்னா அம்மா கோமான்னு சொல்லிட்டு கணத்தை சப்புன்னு நினச்சிடுவாங்க. இதை பார்த்தோன்னு செம்மையாக கடுப்பாயிரும். அவங்க அம்மா மேலே அந்த கொஞ்ச நேரம் அந்த மதிப்பு அவனுக்கு இல்லாமல் போயிடும். ரொம்ப சோகமாகி அழுக ஆரம்பிச்சிருவானா. இதை பார்த்து அவங்க அம்மா கஷ்டமாயிருச்சு. இங்கேருந்து போகலான்னு இருந்தவங்க அவங்கள கதை சுற்றுவாங்க. உனக்கு என்ன நைட்டில் உங்களுக்கு நாளை தானே, சரிடா இன்றைக்கி நான் போகல, இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்குமே அவங்க பையன் நடிச்சு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். நைட்டில் அவங்க கூட காட்கி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்டு ஃபோன் வந்துட்டு இருக்கோம். இந்த பையனை ஃபோன் எடுத்து சாரிங்க ராங் நம்பர் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் வச்சுருவான். ஸோ நைட்டு ஃபுல்லாக அவங்க அம்மாவோட ஜாலியாக விளையாண்டுட்டு கட்டில் படுத்துங்குவான். பார்த்தா நடுராத்திரி சமயம் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இடியும் புயல் எடுத்து தங்கிட்டு இருக்கும். சரின்னு கண் முடிச்சு பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. நைட்டு தூங்குற வரைக்கும் கூட வந்துட்டு நிறைய விட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னு திரும்ப கோந்து வருது. இப்படி எதுவுமே பண்ணாமல் அமைதியாக படுத்துங்கிறான். கட் பண்ண அடுத்த காலையில் ஆயிரும். திரும்ப சைக்கிள் விட்டு வெளியே போகலாம் பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் மைக்கா வருவா. மைக்காவுக்கு இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அழுதுட்டு அவ பாட்டு ரூம்குள்ளே போயிடுவா. இதை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியல. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹே மைக்கா என்னாச்சு, நேற்று பையன் கூட ஒன்று பார்த்தேன், ஏதாவது பண்ணாங்களா சொல்லு கேட்குறப்ப அப்படி அழுதுகிட்டே இருப்பா. இதை பார்த்து இந்த பையனை புரிஞ்சு போச்சு. இவ்வளோ வற்புறுத்தி தான் நேற்று அவளை கூட்டி போயிருக்காங்க. அவன் சும்மாட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் அடிக்க போயிடுவான். ஆனால் அவன் தான் பார்த்து பெரிய பையனாச்சே. இந்த பையனை போட்டு புலம்பலம் புலந்து டே நீ பொடி பையன் மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி நடிப்பாங்க. அதுக்கப்புறம் கையில் சரக்கு பாட்டில் கொடுத்து இதை குடி இல்லைன்னா அவனை புழப்பேன்னு சொல்கிறப்ப அந்த பையன் குடிச்சிட்றான். பார்த்தா குடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு போதை ஆயிடுது. போதையில் எங்கே போகணும்னு தெரியாமல் லேக்கில் அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். கரெக்டாக அவனை பார்த்து மைக்கங்கிற அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. ஹே நீங்கடா பண்ணிகிட்டு இருக்க, வா இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அவன் மேலே கோவம் இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு அந்த பையனோட பழகினால இந்த கோவம் என்ன அவனுக்கு இருக்கும். இது போக எங்கள் அம்மா மேலே வர ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்தில் அந்த பொண்ணு மேலே காமிப்பான். நீலாம் எங்கூட பழகாதரி, நீ அந்த மாதிரி பொண்ணு மோசமான பொண்ணு என்கிட்ட பழகாதுன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வந்து வீட்டுக்கு போயிடுவான். நைட்லாம் வீட்டில் இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வரப்பே பார்த்தா அழுதுட்டு வருவாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை போல, 2 இடத்துல பிரேக்கப் ஆயிடுச்சு போல. அழுதுகிட்டே வீட்டுக்கு வரப்ப இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நைட்டு ஃபுல்லாக அவங்க அம்மாவோட போட்டு தூங்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த காலையில் ஆயிரும். அம்மா எந்திரிமா சாப்பாடாக்கணும்னு கேட்குறப்ப அவங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. காலையில் எழுந்ததுமே ரொம்ப அமைதியாக அழுதுட்டு இருப்பாங்க. சரி இவனும் எழுந்து போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுவான். அம்மா இந்தா உனக்கு சாப்பாடாக பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அப்போ எழுந்துட மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகிட்டு ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இதை பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்குது. சே இது வரைக்கும் நம்ம அம்மா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, அம்மாவுக்கு எதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பிளேயர் பாட்டை போடுவான். பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மா ஒரு பாட்டு போட இருப்பாங்களே, சேம் அதே பாட்டை போட்டு அவங்க அம்மா சமாதானமாக்குவான். 2 பேரும் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நைட்டு வீட்டுக்கு எதுக்காக தட்டுற மாதிரி இருக்கும். இந்நேரம் அவன்டா காலேஜ் முடிக்கலாம் தொடர்ந்து பார்த்தா இவங்க அப்பா வந்துருப்பாரு. சர்ப்ரைஸ் தரலான்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருப்பாரா. இதை பார்த்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பான்னு அழுதுட்டு ஓடி போய் கட்டி பிடிப்பான். பார்த்தவங்க அப்பா அவனுக்கு நிறைய இருந்திருப்பாரு. இவனுக்கு தான் செஸ்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால் இவனுக்காகவே ஒரு செஸ் போர்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்தவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கடுத்த ஒய்ஃபுக்காக ஒரு டிசைன் இருந்திருப்பாரு. அதை எடுத்து காமிச்சு பார்த்தியா இது எவ்வளோ அழகாக இருக்குது, உனக்காக பார்த்து வாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா இவங்க இவர் விட்டுட்டு வேற ஒரு நம்பர் ஆஃபர் இருந்தாங்க. அவன் காரியம் முடிஞ்சோடனே இவங்க விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தான் உழைச்சிட்டு இருக்காரு. இந்த ஃபேமிலியில் விட்டுட்டு இவங்களுக்காக தான் வேற ஊரில் இருக்காரு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப அர்த்தமாக இருக்கும். தான் ஹஸ்பண்ட் சாரி கேட்க முடியாமல் மனசுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்து அடுத்த நாள் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. அவங்க ஊர்லேயே பார்த்து ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கோம். அந்த ஃபெஸ்டிவலுக்கு மொத்த ஃபேமிலி போகும். நல்லா ஜாலியாக ராட்டம் விளாண்டுட்டு கன் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே பார்த்தா ஒரு கார் கேம் இருக்கும், அதை விளாண்டுட்டு இருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த கண்டுபோட்ட பையன் இருப்பான். ஸ்டார்டிங்கில் கூட ஒரு லேக்கில் பார்த்தால அந்த பையன் தாங்க இருப்பான். டே நீங்கள் தான் இருக்க இது எங்கள் அம்மா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கள் அம்மா கூட போவான். அந்த அம்மா யாருன்னு பார்த்தா அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்களே அந்த லேடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மா அஃபர் இருந்தவங்களோட பையன் தான் அந்த கண்டுபோட்ட பையன். இதை பார்த்து இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அந்த அம்மாவுக்கு இந்த பையனை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே நம்ம இங்கே இருக்க வேணாம், வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே கூட்டி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இப்போ உங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவனும் உங்கள் அப்பாவோட சேர்ந்து செஸ் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து, டே நான் வந்திருந்து பார்க்குறேன்டா, உங்கள் அம்மா நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக ஆள் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கா, ஏன் ஏதாவது நடந்துச்சா? நான் எல்லா தப்பு ஆசையும் கேட்குறப்ப இவனுக்கு சொல்ல வேணாமான் இருக்கு. எதுவுமே சொல்லாமல் இல்லைப்பா அப்படி எதுவும் ஆகலை, அம்மா எப்பயும் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவர் பஸ் எடுத்துக்க மாட்டார். கட் பண்ணால் அடுத்த கல்லாயிரும். அந்த மைக்கங்கிற பொண்ணு இருக்கல, அவள் இங்கே இருக்கிற நாள் முடிஞ்சு போச்சு. சாரி, நான் இந்த ஊருக்கு வந்து உங்களோட பழகினேன், உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன், அதுக்கு மன்னிச்சிரு. மேபி அடுத்த சம்மர் ஹாலிடேக்கு நான் இங்கே வந்தாலும் வருவேன், அப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டு வந்து கிளம்பிடுவா. இதை பார்த்து இவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. ஒரு வழியாக இவன் சம்மர் ஹாலிடே முடிய போகுது. இன்னும் 2 நாளில் இவனு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. சரி இவனு திரும்ப வீட்டுக்கு வரப்போ பார்த்தவங்க வீட்டுக்கு ஒரு மாடி மாதிரி தான் இருக்கும். அந்த மாடி படியில் அந்த அம்மா இறங்கி வருவாங்க. பார்த்தா ஸ்டார்டிங் வெளியே வந்துருப்பாங்களே சேம் அதில் அடி தான். அவங்க பாட்டு இவன் வீட்டிலேருந்து வெளியே போகிறப்ப இதை பார்த்து இவனுக்கு பயமாயிருச்சு. என்ன இவன் நம்ம வீட்டிலேருந்து வராங்களே, ஒரு அப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் வைப்பான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த பையனை பார்த்து மறைக்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா அதை பார்த்து ரொம்ப கோவமாக இருப்பார். நம்ம இவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போய் வேலை பார்த்தா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பையனே நம்மளோட உண்மை மறைச்சிருக்கான். இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும். கரெக்டாக அப்புறம் பார்த்து அவங்க வெளியே போயிருப்பாங்க. வெளியே போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து, சரிம்மா நான் வந்தாலும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு நான் திரும்ப வேலைக்கு போகிறதா இருக்கேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு அடுத்த நாள் கிளம்பி போயிடுவார். ஆக்சுவலாக அவருக்கு இதுக்கடுத்து இங்கே இருக்குன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் இன்னொரு பண்ண தெரிஞ்சோடனே அவருக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டாலும் போதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு அவன் மேலே ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். நம்ம அம்மா ஒழுங்காக இருந்திருந்தா நம்ம அப்பா நம்ம கூட இருந்திருப்பார்ல, நம்ம அப்பாவும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே ஒரு கோவம் வருது. கட் பண்ண 2 நாள் கழிச்சு ஸ்கூல் ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம படத்தை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். நம்ம போட்டிருக்கும் எங்கள் அம்மாவோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்பான். அப்போ மைண்டு ஃபுல்லாக இந்த சம்மர் நினச்சில அந்த மெமரிஸ் தான் ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னு கோவம் வருது. அப்படி கோவமான வந்தான் தண்ணி தின்னுருப்பான். அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. டே போட்ரிக் அங்கடா பண்ணுற, அங்கேருந்து வாவான்னு கத்திருப்பாங்க, பட் கேட்டிருக்க மாட்டான். தன்னோட நிற்கிறப்ப கரெக்ட் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது. அவ்வளோதான், நம்ம பையன் ஏன்டா நான் வாங்குறப்ப ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆக்சுவலாக அங்கே பார்த்தா 2 தண்டவாளம் இருக்கும். அதில் அந்த பையன் ட்ரெயின் வர தண்டவாளம் நின்றுருப்பான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு அப்போ தான் உயிர் வருது. பார்த்து அந்த பையன் அவங்க அம்மா மறைச்சு பார்ப்பான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களோட தனிப்பட்ட அந்த சுய ஆசைக்காக இவங்க பையன்கிட்ட மோசம் நடந்துட்டாங்க. நிறைய விஷயங்களை ஆசை ட்ரீட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அந்த காதல் விட்டுட்டு போயிட்டான். இவங்க ஹஸ்பண்ட் கோமாயி அவர் வெளியூர் போயிட்டாரு. இப்போ பார்த்தா தான் பையன் தற்கொலை ட்ரை பண்ண போயிட்டான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பையன் சைக்காலஜியில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அவங்க பாட்டு தேம்பி அழுகிறதோட மெமரிஸ் ஆஃப் சம்பாருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.